நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள இருக்கோம். ஆனால் கிறிஸ்தவம் அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது. ஏசப்பா பிரசங்கித்தது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய நீதியை பற்றியும் இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்களை இருந்து வெளியில் வர்றதுக்கும் தான் பிரசங்கித்தாரே தவிர மதத்தையோ இல்லை கிறிஸ்தவங்களாக மாறதை பற்றியோ பிரசங்கிக்கவே இல்லை. மத்தேயு 10:7 அதிலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அப்படிதான் சொல்லியிருக்காரே தவிர நம்ம கிறிஸ்தவர்களா மாறணும் அப்படின்றத பிரசங்கிக்கவே இல்லை. ஏன்னா அவரு வாழ்ந்த காலத்துல கிறிஸ்தவம் கிடையாது. யூதேயா தேசத்துல ஜூஸ் கிட்ட அவர் இருந்தார். அப்போ அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா கிறிஸ்தவர்களை அங்கே உருவாக்கியிருப்பார். அவர் அங்கே உருவாக்கலை. அந்த மதத்தை பற்றியும் அவர் சொல்லவும் இல்லை. அவர் சொன்னது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பற்றியும் தேவனை தேடக்கூடிய நீதியை பற்றியும் தான். ரெண்டாவது, நிறைய பேர்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 7வது வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை பார்த்தீங்கன்னா, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கியையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். அப்போ அவர் சொல்றது, நீங்க எதுவுமே கையில கொண்டு போக வேண்டாம். ஒருவேளை என்னுடைய ராஜ்யத்தை பத்தியும் என்னுடைய நீதியை பத்தியும் நீங்க பிரசங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ நீங்க யாரை வேணாலும் பின்பற்றுங்க, யாரு சொல்ற பிரசங்கத்தை வேணாலும் கேளுங்க. ஆனா இயேசு உங்ககிட்ட சொல்றது எல்லாருமே எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஏசப்பாவை பத்தி தான். அப்போ நம்ம ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பரலோக ராஜ்யத்தை பத்தியும் அவருடைய நீதியை பத்தியும் தேடுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அவரை நம்ம தேடும் பொழுது இந்த பூலோகத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் கொடுக்கிறாரு. அது உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதாவது இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அல்லது பரலோக ராஜ்யத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது அவர் உங்களுக்கு தராரு. ஸோ நீங்க இதை பத்தி கவலைப்படாம இருங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஒருவேளை எனக்கு பிரசங்கிக்க பிடிக்கலையா, என்னை தேடுங்க, நான் உன் கதவை தட்டிட்டு இருக்கிறேன், உன் வாசல்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன், உன் வீட்டுக்குள்ள என்னை அனுமதிங்கன்னு சொல்றாரு தவிர வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒன்று பிரசங்கிங்க, அது நீங்களே செய்யலாம். தெரியாதவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுங்க. அப்படி இல்லையா, எனக்கு அது சொல்ல வரலன்றாலும் பிரச்சனை இல்லை, அவரை உங்கள் வீட்டுக்குள்ள வரவழைச்சி எந்த ஒரு தவறான செயலும் நம்ம செய்யாம சரியான ஏசப்பா காட்டுற வழியில நடந்து அவரை பின்பற்றுவோம். மனிதன் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை அல்ல, ஏசப்பாவை நம்ம பின்பற்றுவோம். ஆமென்.